ஐந்து கரத்தனை ஆன முகந்தனை இந்தியும் இலைவரை போலும் ஏற்றனை நந்தி மகிந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், சந்தோஷமாக இருக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தடுத்தாளீஸ்வரன் காமாட்சி அம்மன் துணையாக இருந்து, அண்ணாமலை உண்ணாமலை துணையாக இருந்து, இந்த பஞ்சபூதமும் துணையாக இருந்து நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கிறது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை வாழ்த்தி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரபஞ்சத்துக்கிட்டே கேட்டு இந்த பதிகத்தை போடுகின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகினும் அன்னிப்பான் தாழ் வாழ்க. வாழ்க வளமுடன். இந்த நாளிலே, இந்த பொழுதிலே, இந்த தமிழ் புத்தாண்டிலே, காலை நேரத்திலே எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டிலே அனைவருக்கும் அவங்க நினைத்த காரியங்களை நடக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி, இந்த பிரபஞ்சத்துக்கிட்டே வேண்டி எல்லோரும் மகிழ்ச்சியை இருக்க வேண்டும். எல்லாம் ஒற்றுமையாக இருந்து தமிழ் புத்தாண்டுகளை வாழ்த்தி, நம்மளுடைய தமிழுக்காக, தமிழுக்காக, இந்த தமிழ்நாட்டுக்காக சில பேர்கள் எல்லாம் தமிழ்நாடு வாங்க வேண்டும் என்று பழனி பாபா போராடுகிறார். அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் கூட அவருடைய எனக்கு ஒரு தமிழ்நாடுன்னு எனக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் போராடுகிறார். அந்த பழனி பாபா அவர் முஸ்லீமாக இருந்தாலும் ஒரு பயணியில் ஒரு அந்த முருகரை ரொம்ப நேசிக்கார். பேரை அப்படியே மாற்றி என் பழனி பாபா என்று யாருக்குமே பயப்படுறது கிடையாது. இந்த எப்படி ஜிடி நாயுடு கவர்மெண்ட்டுக்கு ரோடு ஆட்சி கட்டலையோ, அதே போல் அந்த பழனி பாபாவும் அந்த எந்த யாருக்குமே பயப்படுறதில்லை. என் தமிழ்நாட்டு நானும் தமிழன் தானே, அப்படி நானே வெளியில இருந்தால் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வேணும் என்று போராடுகிறார்கள். அவங்களெல்லாம் யாருமே நினைக்கிறது கிடையாது. அதுபோல் இறைவனுக்கு தொண்டு செய்து மக்களுக்கு கேட்டுக்கொண்டிருந்தது ஒரே பழனி பாபா தான். பழனி பாபா அவங்க செய்த ஒரு செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பூரிக்க வேண்டியிருக்கிறது. அதுபோல் இந்த தமிழ்நாட்டு நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிற மக்கள்கிட்டயே போராடி கொண்டேன், என்ன வேணாலும் பண்ணுறான்னு சொல்லிட்டு உட்காந்து போய் ஜெயிலே போயிட்டு நேராக என்ன பண்ணுறாரு, ஜட்ஜி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் என்ன செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு கேட்ட ஒரே ஒரு பழனி பாபா தான். அவர் ஒரு முஸ்லீமு. அந்த உள்ள பற்று இருந்திருக்கு பாருங்க. நல்லவர்களை வாழ விடுவார்களா? அதுபோல் நல்லதை நினைக்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும் என்று இந்த பொழுதிலே, இந்த நாளிலே எல்லாம் இல்லை இறைவன் தடுத்தாளீஸ்வரன் காமாட்சி அம்மன் துணையாக இருந்து, அதுபோல் இந்த பஞ்சபூதமும் துணையாக இருந்து மக்களுக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று வள்ளல் பெருமான் செய்த ஒரு சில காரியங்கள் எல்லாம் சொல்லி பார்த்தோம் சொன்னான். அவர் மக்களுக்காகவே, இந்த சபைக்காகவும் அருள் பெற்ற இந்த முருகப்பெருமானை பரிபூர்ணமான அருள் பெற்றவர் தான் வள்ளல் பெருமான். அந்த முருகப்பெருமான காட்சி கொடுத்ததையும் அவர் அருள் பெற்று மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறார். அது யாரையும் அருள் பெரும் ஜோதியும் தனி பெரும் கருணை என்று மந்திரத்தை சொல்லும் பொழுது, அந்த அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணையை சொல்வதற்கு யாரும் சொல்ல மாட்டார்கள். அதுபோல் காளிகம்பாள் அவங்க அக்கா வீட்டுக்கு போகும்போது பசியோடு போய் அங்கே அக்கா வீட்டில் படுத்து கொண்டிருக்கிறார். இந்த காளிகம்பாள் சோறு ஊட்டுகிறது. அப்போ பசியில் படுத்துக்கிற அவங்க அக்கா போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க.
கோவிலுக்கு போட்டு வந்தோடனே என்ன தம்பின்னு கேட்குறார்கள். இப்போ தாம்மா அக்கா நீங்கள் சோறு ஊட்டினீங்க, சாப்பிட்டு படுத்துருக்குறேன்னு. நான் எப்பப்பா வந்தேன்னு கேட்குறாங்க. அப்போது பாருங்க எவ்வளவு அதோடைய அவருக்கு நன்மைகள் நடந்திருக்கு பாருங்க. இறைவனை பாருங்க, அவர் இறைவன் இருக்காரா இல்லையா? அதுதான் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையை ரொம்ப ரொம்ப இறைவனை பார்த்ததுதான் வள்ளல் பெருமான் அருள் பெரும் ஜோதி வடலூரிலே சித்தியாகி கொண்டிருக்கிறவர், ஜோதியாகி கொண்டிருக்கிறது. அவர் பேரும் புகழமாக இருந்து கொண்டிருக்கிறார் வள்ளல் பெருமான் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அதுபோல் இந்த இந்த இடத்துக்குள்ளே போலவும் பசுமண்ணு முத்துராமலிங்க ஐயா சித்தர் அவர்கள் அவர் ராஜ பரம்பரையிலே வாழ்ந்து கொண்டு அந்த குழந்தை என்ன மக்களுக்கு தொண்டு செய்யணும் என்று தொண்டே செய்து தன்னுடைய சிறு குழந்தை நிலையிலிருந்தே அவருக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு சிறிய அவருடைய சொந்தத்தில் உள்ளவர் பந்தத்தில் உள்ளவரோ சொந்தத்தில் உள்ள அவர் கொண்டு அழைச்சிட்டு ஒரு அம்மா முஸ்லீம் அம்மாகிட்ட பால் ஊட்ட சொல்லுகிறார். அந்த குழந்தை பசுமண்ணு முத்துராமலிங்க ஐயா தேவர் ஐயா அவர்கள் சித்தரையா அவர்கள் அந்த முஸ்லீம் அம்மா பால் விட்டார்கள். கல்வியை கிறிஸ்டின் பள்ளியில் படிக்கிறார். மதத்தை இந்து மதமாக இருந்தாலும் இந்த 3 மதத்தையும் ஒன்று சேர்த்து அந்த சின்ன பச்சளம் குழந்தை எவ்வளதெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கு பாருங்க. இப்படியெல்லாம் கொண்டுட்டு மக்களுக்கு அவர் இறைவன் எப்படி தெய்வ குழந்தையாகவும் செய்து மக்களுக்கு எல்லோருக்கும் தொண்டு செய்திருக்கின்ற ஒரு மனிதனாக பிறந்தால் இறைவன் அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விடுகிறது. அவர் எல்லாம் பிரம்மா எழுதிதான் கொடுத்து அனுப்புறாரு. இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு தலைவர் தன்மை உருவாக்குறார். நம்ம தான் நடிகடி மாறிடுறோம். அதுபோல் இந்த மகான்கள் எல்லாம் செய்து நாட்டுக்காகவும் வீட்டை நினைக்காமல் மக்களுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருந்த மகானுக்கு பெயரெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் என்றால், தமிழுக்காக போராடி கொண்டிருந்த தமிழ்நாடுன்னு சொல்லி போகின்ற ஒரு முஸ்லிம் என்கின்ற அவர் பழனி பாபா பெயரை வைத்து கொண்டு இந்த நாட்டையே மக்களுக்கு இந்த நாட்டுக்கே கொடுக்கணும் மக்களுக்காக வாழ்ந்தவர். ஏன் அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் இறந்தாலும் அவர் பேர் சொல்கிறோம் நம்ம. அதுபோல் ஐயாவின் பசுமன் முத்துராமலிங்கை சித்தரையும் இறந்தாலும் பேர் சொல்கிறார்கள். அதுபோல் நம்ம வள்ளல் பெருமானுடைய அருள் பெரும் ஜோதி அவருடைய பேரும் சொல்கிறார்கள். அது ஸ்ரீ ராகவேந்திராவுடைய பேர் ஏன் சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் எல்லாமே தமிழ்நாட்டில் பிறந்து கொண்டு போய் எங்கிறாங்க மந்திராலயத்தில் போய் அவர் ஜீவசமாதி ஆகிறார். அப்போ எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்த எல்லாம் எங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் சித்தர்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள். அதுபோல் நம்ம கிரியா பாபா நாகராஜ் இமயமலையில் போயிட்டு அவர் சித்தி அடைகிறார். இங்கே பரங்கிப்பேட்டில் இருந்தவர். இவங்கள் எல்லாம் ஏன் சொல்ல வரும்? அவங்களும் மனிதனாக தான் பிறந்திருக்கிறார்கள். இவங்கள் எல்லாம் ஏன் சொல்கிறோம்? ஏன் சொல்லக்கூடாது? ஏன் உங்களை அவங்களை பற்றி அவங்க புகழை பற்றி சொல்லக்கூடாது? சொல்ல வேண்டும். அதான் நினைத்ததை முடித்து கொண்டு இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் நினைத்ததை முடித்தவர்கள். அவங்களை பேரும் புகழுமாக அவங்களுடைய போட்டோ வச்சு நிறைய கும்பிடணும். அவங்களெல்லாம் மனிதனாக பிறந்து இந்த நாட்டுக்கு நன்மை செய்கிறவங்களுக்கு அவங்கள என்ன பண்ணணும்? மனசார நினைக்கணும். பிரபஞ்சமே நம்மளுக்கு தருகுது. இப்போ நான் கூட இப்போ அடியனுடைய பேசிக்கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால், இந்த உண்மையாக நேர்மையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள். அந்த தெய்வத்துங்கெல்லாம் பேர் சொல்வதற்கு எனக்கு பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருக்கிறதுனால்தான் இதெல்லாம் சொல்ல வருகிறேன். அதுபோல் எந்த ஒரு ஆசைப்படாமல் எதுக்கும் கவலைப்படாமல் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று தான் நான் ஆனந்தமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். அப்படி இருந்ததால்தான்
இந்த 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 த இந்த தமிழ் புத்தாண்டிலே இத்தையுடைய மகான்கள் பெயரை சொல்லி இதை நான் பேசுகிறேன் என்று சொன்னால், நான் பேசவில்லை என்று பிரபஞ்சம் என்னை இத்தனை மணிக்கு ஏந்திரிச்சு என்னை பேச விடுகிறது சொன்னால், பரிபூர்ணமான என்னுடைய பிரபஞ்சம் எனக்கு உத்தரவு தந்திருக்கிறது. அதுதான் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையிலே வாழ்ந்து கொண்டு ஐயனுடைய நாமத்தை சொல்லி, அதுபோல் நம்மளுக்கும் நமச்சிவாய மந்திரத்தையும் அதை உச்சரிக்க வேண்டும். நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி, அவர் அருள் பெரும் ஜோதி அவருடைய மந்திரத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தவர்கள் ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லிதான் மகான்கள் போயிருக்கிறார்கள். அப்போ ஸ்ரீ ராகவேந்திராவுடைய மந்திரம், ஸ்ரீ ராகவேந்திராய நம, ஸ்ரீ ராகவேந்திராய நம, ஸ்ரீ ராகவேந்திராய நம, ஸ்ரீ ராகவேந்திராய நம, ஸ்ரீ கிரிய பாபாவிய நம, ஸ்ரீ கிரிய பாபாய நம என்ற மந்திரத்தை சொல்லி, அவங்களை எல்லாம் செய்தது எல்லாம் அவங்களுடைய அருளை பெற்று, ஸ்ரீ ராகவேந்திராய நம, ஸ்ரீ ராகவேந்திராய நம, ஸ்ரீ கிரிய பாபாய நம, முத்துராமலி தேவரி சித்தரையே நம, அவை வந்தது நமச்சிவாய 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 சிவசிவாய தடுத்தாலீஸ்வராய ஸ்ரீ காமாட்சிதாய எதிகேஷ பெருமாளை விஸ்வகருமா, எல்லாமல்ல இறைவன் தடுத்தாலீஸ்வரன் காமாட்சி அண்ணாமலை உண்ணாமலை துணையிருந்து, மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கங்கை அம்மன், பாலையம்மன் துணையாக இருந்து இந்த பிரபஞ்சத்தை மக்கள் அருள் தர வேண்டும் என்று இன்றைய பொழுது நாளிலே இந்த நேரத்திலே அடியனுக்கு இந்த சொற்பொழிவை கொடுத்து என்னுடைய ஞானத்தை கொடுத்ததுக்கு என் மனமான்ற பிரபஞ்சத்துக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த வள்ளல் பெருமானுடைய பெயரை சொன்னாலே அதுதான் பசுமண்ணு முத்துராமலிங்க சித்தரையாவும் அந்த வள்ளல் பெருமானும் 2 பேரும் ஒன்றை சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம், செய்திகள் எல்லாம் இந்த கல்வி கற்று போகும்பொழுது அந்த ஆசிரியர் உத்தராட்சியும் திருநீற்றையும் கல்விக்கு வரும்பொழுது, ஸ்கூலுக்கு வரும்போது அந்த 2ஐயும் போடக்கூடாது என்று சொல்கிறார்கள். அதுபோல் அந்த ஐயா வள்ளல் பெருமான் அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்திருக்காங்க பாருங்க. அப்போ பசும்பொன் முத்துராமலிங்க சித்தரையா அவர் சொல்லியிருக்கிறார், நான் நீ உன்னுடைய வேலை கல்விதான் கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர, நான் திருநீர் பூசுவதற்கும் உத்தராட்சி போடுவதற்கும் என்னுடைய சுதந்திரத்தை நீ கெடுப்பதற்கு அல்ல. உனக்கு தேவை என்ன? இந்த கல்விதான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுதான் ஆசிரியருக்கு உண்டு. நீ என் நெத்தியிலே என்ன விபூதி இருக்கிறதா, என்னுடைய கழுத்திலே உத்தராட்சி இருப்பதா என்று அதை நீ கவனிக்க வேண்டாம். எனக்கு மற்றும் அந்த கல்வியை மற்றும் கற்றுக்கொடு என்று ஒரே வார்த்தையாக சொன்னவர்தான் நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க சித்தரையா அவர்கள். அது யாராவது நம்மளுடைய கல்விக்கும் அந்த அது திருநீற்றுக்கும் அந்த உத்தராட்சிக்கும் அந்த கல்வி கற்றுக் கொடுக்கறதுக்கு என்ன அதில் இடைஞ்சல் இருக்கிறது? இல்லவல்லவா? அவருக்கு தேவை என்ன? அந்த பாடங்களை கற்றுக் கொடுக்கறதான அப்படி ஆசிரியர். அதுபோல் அந்த உடைய திருநீருக்கும் உத்தராட்சிக்கும் அது உயிர் கொடுத்தது பசும்பொன் முத்துராமலிங்க சித்தரையா தான். அதுபோல வள்ளல் பெருமான் அருள் பெரும் ஜோதி தனிப்பன் செய்து கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களை வள்ளல் பெருமானும் பேசியிருக்கிறார். நான் சொல்லிக் கொடுக்கிறதுக்கு நான் இருக்கின்றேன், அதை கேட்பதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார். அப்போ ஒரு மாடு மேய்க்கும் சிறுவன் இந்த வழியாக போக இருக்கிறான். அந்த ராமலிங்கம் ஐயா அவரை கூப்பிடுறார். அந்த கரையிலே உட்கார்ந்து, அந்த ஓடை போகும் வழியிலே உட்கார்ந்து போகும்போது அந்த மாடு மேய்க்கிறவன் வந்து கேட்கிறான், ஐயா அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்களேன்னு சொல்லி. நான் உட்கார்ந்திருக்கவில்லை அப்பா,
நான் தியானத்திலே இந்த உலகத்தில் இந்த பயிரை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இந்த பயிரை பார்க்கும்போது வாடி கொண்டிருக்கிறது. என் மனமே வாடுகிறது. என்ன பண்ணுகிறதுன்னு சொல்லிட்டு சில சில ஒரு கோடு தான் போட்டு விட்டார். அது இன்னையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, மரூரிலே அவர் போட்ட கோடு இன்னும் அந்த நீர் வற்றவில்லை. அப்போ எப்படியாப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மகான்கள் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? அதே மாரி ஸ்ரீ ராகவேந்திரா அவர்கள் அவருடைய சித்தை காமித்தார். ஒரு கல்வியை கற்றுக்காதவர் ஊமை. அந்த அவரை கூப்பிட்டு உடனே பே பே பேன்னு சொல்லுகிறார். அவரை ராஜா உடைய ஒரு இதில இருக்கிறார். அவர் உடனே அந்த குழந்தைக்கு அந்த வார்த்தையை வர வைத்து விட்டார். அப்ப அந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அவருடைய ராஜாவை இட்டுக்கின்னு இவர் வர அந்த ஊமை என்பவன் பேச்சு உள்ளவர் வர்றார். அவர்ட்ட சொல்லுகிறார். இது மாரி இவர் அங்க ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்கிறார். அவரிடையே நம்ம போணும் என்றால் சில நம்மளுக்கு ஒரு நன்மை நடக்கும் சொல்லி போகும்பொழுது, அவர் உடனே என்ன பண்ணுகிறார், இந்த மாமிசத்தை அவர் கொண்டு கொடுக்கிறார். அவர் உடனே ஒரு ரோஜா பூவாக மாத்துகிறார். அப்போ பாருங்க, இவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் தான். கிரிய பாபா நாகராஜ், ஸ்ரீ ராகவேந்திரர், பசுமன் முத்துராமலி தேவர் சித்தரையா, அதே மாதிரி அருள் பெரும் ஜோதி ராமலிங்கம், இவங்க எல்லாம் இந்த 4 பேருமே நம்ம தமிழ்நாட்டில் இருந்தவர் தான். இவங்க எல்லாம் ஒவ்வொருத்தர்கள் இமயமலைக்கு ஒருத்தர் அங்கே சித்தி அடைஞ்சிருக்கிறார், மந்திராலயத்தில் சித்தி அடைஞ்சிருக்கிறார். 2 பேரும் தான் தமிழ்நாட்டிலே சித்தி அடைஞ்சிருக்கிறார்கள். அப்போ எவ்வளவு தெய்வத்தையும் நேசத்தையும் நேசிக்கிறார்கள் பாருங்க. அப்போ மக்கள் மேல எவ்வளவு பற்று இருந்தவருக்கு அவர் மதவாதி உள்ளவரா? அப்ப சித்தர் என்பது யாருக்கு ஏத்துக்கும்? பசும்பொன் முத்துராமலிங்க சித்தரையாவுக்கு எந்த சித்தருக்கும் ஒரே தேதியிலே இறப்பதற்கு யாருமே இல்லை. அன்னைக்கு பிறந்த தேதியும் அவர் இறந்த தேதியும் ஒரே தேதி. அந்த 2 மைலும் சாகிறது. அதை கண்டதும் அவர் செத்ததும் 2 மைல் சாகிறது. அப்போ சித்தர் என்பது எந்த சித்தராக இருக்கட்டும், அந்த சித்தர்கள் ஒரே பிறந்த தேதியிலும் அதுபோல் அவருடைய இறந்த தேதி ஒன்றாக எந்த சித்தருடையும் இல்லை. அப்போ மதவாதி சித்தரா? சொல்லுங்கள். மதவாதி சித்தரா? அப்பர் மக்களுக்காக இறைவன் படைத்தவர் தான். அந்த மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், இந்த நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று இந்த பழனி பாபாவும் சரிதான், அதுபோல் பசுமன் முத்துராமலி சித்தரும் சரிதான், அதுபோல் வள்ளல் பெருமானுடைய ராமலிங்கமும் சரிதான், அதுபோல் நம்ம கிரிய பாப்பா நாகராஜும் சரிதான். இவங்க எல்லோரும் மக்களுக்காகவும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் பிறந்தவர்கள்தான் இறைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பேர் சொல்லுவதற்கும் எனக்கு அடியன் இறைவன் பிரபஞ்சம் என்றும் சொல்லுவேன். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும், இந்த தமிழ் புத்தாண்டிலே எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இதை ஐயா ரமேஷ் பாபு ஐயா சித்தர் யுகத்திலே இந்த ஒளிநாடாவை மகிழ்ச்சியோட போட வேண்டும். இந்த செய்தியை உடனடியாக பார்க்க வேண்டும். இந்த சித்தர் யுகம் இந்த சேனலிலே
போட வேண்டும் என்று பிரபஞ்சத்தை கேட்டு நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் அப்படி மந்திரத்தை ஓம் நமச்சிவாய சிவசிவா மந்திரத்தையும் சொல்லி அந்த இறைவனுடைய சிவனுடைய மந்திரத்தை சொல்லுகிறேன். நமச்சிவாய சிவய நம எனம சிவ எனம சிவ மசிவ என வயன மசி. நமச்சிவாய சிவய நம எனம சிவ மசிவயன வயன மசி. நமச்சிவாய சிவய நம எனம சிவ மசிவயன வயன மசி. ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நம சிவாய நம சிவாய நம சிவம சிவய நம சிவய நம சிவய நவய நம சிவாய நம சிவோ நம சிவாய நம சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவ வய நம சிவய நம சிவய நம சிவய நவய நம சிவாய நம சிவோம். ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவ நம சிவம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நவய நம சிவோம். வய நம சிவோம் வய நம சிவோம் வய நம சிவோம். நன்றி உணர்வு நன்றி உணர்வு நன்றி உணர்வு நன்றி உணர்வு நன்றி உணர்வு நன்றி உணர்வு. பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வு. நமச்சிவாயத்துக்கு நன்றி உணர்வு. நமச்சிவாயத்துக்கு நன்றி உணர்வு. நமச்சிவாயத்துக்கு நன்றி உணர்வு. நமச்சிவாயத்துக்கு நன்றி உணர்வு. பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வு. பிரபஞ்சத்துக்கு நன்றி உணர்வு. என்னை ஆற்று கொண்டிருக்கும் என்னை ஆளாக்கி கொண்டிருக்கும் நன்றி உணர்வு. நன்றி எல்லா உலகத்துக்கும் எல்லா தெய்வத்துக்கும் கோடான கோடி நன்றி உணர்வு. நன்றி உணர்வு நன்றி உணர்வு நன்றி உணர்வு நன்றி உணர்வு நன்றி உணர்வு. நமச்சிவாயம் சிவாய.